இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. திரும்பமாக இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் உம்மை சந்திக்க நீ தந்த அந்த பெரிய கிருபைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்கும்படி வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படும். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாய், ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நிரம்பின வார்த்தைகளாய் உம்முடைய பிள்ளைகளை தொட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும், அவர்களுடைய காயங்களை கட்டும், அவர்களை குணமாக்கும் கர்த்தாவே, அவர்களை பலப்படுத்தும். சோர்ந்து போனவர்களை நீர் பலப்படுத்தும்ப்பா. உற்சாகம் இல்லாமல் இருக்கிறவர்கள் உம்முடைய உற்சாகத்தினால் நிரம்பும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளின் செய்தியையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் இதை கவனமாய் கவனிக்க அவர்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. என்னையும் உம்முடைய இரத்தத்திற்குள்ளே மறைத்து கொள்ளும். நீர் என்னோடு இருந்து பேச வேண்டிய வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாரும். இதனால் உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியதப்பா, அதை உமக்கே செலுத்துகிறேன். எங்களோடு இருந்து இந்த நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமீன். செய்திக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உலக வாழ்க்கையில முக்கியமானது எது? எது உங்களுக்கு முக்கியமா இருக்கிறது? எது முக்கியம்? பதிலை யோசித்து வைங்க. நான் ஒரு வேத பகுதியை, இந்த நாளின் செய்திக்கான வேத பகுதியை வாசித்து நாம் செய்தியை தொடரலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3, 7, 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 7வது வசனம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். நீங்க பதிலை யோசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்திலேயே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்க்கை குறுகலானது. இந்த உலகத்திலே நாம் கண்ணை மூடும் பொழுது போகிற அந்த வாழ்க்கை நித்தியமானது, நீடித்தது, அது முடிவில்லாதது. அந்த முடிவில்லா வாழ்க்கைக்கு, நித்திய ஜீவன் என்று அழைக்கப்படுகிற அந்த வாழ்க்கைக்கான ஒரு ஆயத்த வாழ்க்கையே நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை. இந்த உலகத்திலே தான் அந்த வாழ்க்கைக்கான காரியங்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி, இயேசு கிறிஸ்துவிடம் நிக்கோதேமு என்று சொல்லப்பட்ட ஒரு பரிசேயன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு ஆண்டவர் தந்த பதில். அந்த நிக்கோதேமு ஆண்டவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த அற்புதங்களை எல்லாம் அவர் பார்த்து விட்டு நினைக்கிறார், இவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன், பரலோகத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வந்த மனிதகுமாரன். பரலோகத்திலிருந்து அவர் வராவிட்டால் அவரிடத்திலே இப்படிப்பட்ட அற்புதங்களை காண முடியாது என்று சொல்லி அவர் கேட்கிறார். நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னதும் ஆண்டவர் அவருக்கு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று பதில் கூறுகிறார். நிக்கோதேமுவின் உள்கிடக்கை
ஆண்டவருக்கு புரிந்தது. பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஒரு வாஞ்சை, அதற்கு போவது எப்படி என்கிற ஒரு ஆவல் நிக்கோதேமுக்கு உள்ளேயே இருக்கிறது. அதனால் தான் அவர் அதை பற்றி இந்த கேள்வியை கேட்கிறார் என்று கண்டு கொண்ட இயேசு அங்கு போவதற்கான வழியை எளிதாக சொல்லி கொடுக்கிறார். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்று நிக்கோதேமு மறுபடியும் கேட்கிறார். அம்மாவின் வயிற்றுக்குள் திரும்ப போய் பிறக்க முடியுமா என்று கேட்டதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல பதிலை கூறினார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், இந்த மாம்சம் பிறப்பிப்பது மாம்ச குழந்தையை. ஆனால் ஆவினால் பிறப்பது, தேவ ஆவியானவர் அசைவாடி ஆவினால் பிறக்கிற அந்த குழந்தை, அது ஆவி மனிதன், உள்ளான மனிதன் புதிதாக பிறக்கிறான், புது மனிதனாக குழந்தையாக பிறக்கிறான் என்று சொல்லி கொடுத்தார். இதுதான் மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லப்படுகிறது. born again என்று நாம் சொல்லுகிறது, ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுவது. இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் இருக்க வேண்டும். பாவத்தை பற்றி மனஸ்தாபப்பட்டால் தான் நாம் ரட்சிக்க முடியும். இயேசுவே, உன்னுடைய இரத்தத்தை கொண்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி போடும், என்னுடைய உள்ளான மனுஷன் பாவ கரைகளினால் நிறைந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்யும் பொழுது ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளே நடக்கிறது, நமக்கு ஒரு மனஸ்தாபம் வருகிறது, பாவத்துக்காக மனம் வருந்துகிறோம். ஆனால் அதோடு முடித்து விடக்கூடாது. அந்த பாவத்திற்கான பரிகாரம் செலுத்தின இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய இரத்தமே நம்முடைய பாவத்திற்காக சிந்தப்பட்ட விலை கிரயம். அந்த இரத்தத்தினால் என்னை கழுவும், உன்னுடைய பரிசுத்த இரத்தம் என்னுடைய உள்ளான மனிதனை கழுவட்டும் என்று பாவத்திற்காக மனம் திரும்பி நாம் அவரிடம் கேட்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை கழுவுகிறார், பரிசுத்தமாக்குகிறார், நம்முடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார், பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். அது ஒரு ஆரம்பம். கர்த்தரோடு நாம் இணைந்து வாழ தொடங்குகிற வாழ்க்கையின் ஆரம்பம். இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே இல்லை, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படவில்லை என்றால் இன்றைக்கு ஒரு நல்ல தருணம். நீங்கள் ஆண்டவரிடம் கேட்கலாம். இந்த வாரத்தின் தொடர் செய்திகளாக ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உறவை நாம் ஏற்படுத்தி கொண்ட பிறகு அந்த வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஜெபித்து முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே இருக்கிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அதற்காக ஆண்டவரிடம் ஒரு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி உங்கள் வாய்களை திறந்து, அது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். மற்றவர்கள் என்னோடு கொண்ட இணைந்து, ஏசப்பா, என்னுடைய உள்ளத்திலே நீர் கிரியை செய்யும், என்னுடைய பாவங்களை எல்லாம் உன்னுடைய இரத்தத்தினால் கழுவும், என்னுடைய பாவங்களை எனக்கு காட்டும், நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்க ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று ஜெபியுங்கள். சர்வ வல்லவரே, இந்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்திலே இல்லை, அவருடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் கழுவப்படவில்லை, நானும் அவருக்குரியவளாக நான் மாறவில்லை என்று மனஸ்தாபத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் நீர் கிரியை செய்யும். ஆவியானவரே, அவர்களுக்கு உணர்த்தும், பாவங்களை உணர்த்தும், மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், எனக்காக இந்த பூலோகத்துல வந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய பாவத்தையும் கழுவி உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை